சிவன் எப்படி நீலகண்டன் ஆனார்? முழு கதை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் தொடர்ந்து போரிட்டுக் கொண்டே இருந்தனர். அப்போது தேவர்கள் தங்கள் சக்தியை இழக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அனைவரும் பிரம்மா மற்றும் விஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டனர். அப்போது விஷ்ணு சொன்னார், பார்க்கடலை கடைய வேண்டும், அதிலிருந்து அமிர்தம் வரும், அதை குடித்தால் அழியாத சக்தி கிடைக்கும். பார்க்கடல் கடைதல் ஆரம்பம். தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்தனர். மந்தரமலை கடைக்கும் மத்தாக பயன்படுத்தப்பட்டது. வாசுகி என்ற பெரிய பாம்பு கயிறாக பயன்படுத்தப்பட்டது. அசுரர்கள் பாம்பின் தலைப்பக்கத்தை பிடித்தனர். தேவர்கள் வால் பக்கத்தை பிடித்தனர். அவர்கள் கடலை கடைக்க ஆரம்பித்தனர். முதலில் வந்தது விஷம். கடலை கடைக்கும் போது திடீரென மிகவும் கொடிய விஷம் வெளிவந்தது. அந்த விஷத்தின் பெயர் ஹாலாஹால விஷம். அது உலகையே அழிக்கும் அளவுக்கு ஆபத்தானது. வானம் கருமையாக மாறியது. பூமி நடுங்கியது. தேவர்கள் பயந்தனர். யாராலும் அந்த விஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அனைவரும் சிவனை நாடினர். தேவர்கள் கைலாசத்திற்கு ஓடினார்கள். அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர், உலகத்தை காப்பாற்றுங்கள், உலகம் அழியப் போகும் நிலை. அப்போது சிவபெருமான் உலகத்தை காப்பாற்ற முடிவு செய்தார். சிவன் விஷத்தை குடித்தார். சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை தனது கையில் எடுத்தார். அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். பிறகு அவர் அந்த விஷத்தை முழுவதும் குடித்தார். தேவர்கள் பயந்தனர். ஏனெனில் அந்த விஷம் சிவனின் உடலுக்குள்ளே சென்றால் உலகமே அழியும். பார்வதி தேவி என்ன செய்தார்? அப்போது பார்வதி தேவி உடனே சிவனின் கழுத்தை பிடித்தார். அதனால் விஷம் சிவனின் கழுத்திலேயே நின்றுவிட்டது. விஷத்தின் சக்தியால் சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறியது. அதன் பிறகு அவரை அனைவரும் நீலகண்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். இந்த கதையின் உண்மையான அர்த்தம், இந்த கதை வெறும் புராண கதை இல்லை. இதன் அர்த்தம், உலகத்தின் துன்பத்தை தாங்குபவர் சிவன். பிறரை காப்பாற்ற தன்னை தியாகம் செய்தார். கோபம், விஷம், தீமை எல்லாம் கழுத்திலேயே நிறுத்த வேண்டும். அதை மனதிற்குள் விடக்கூடாது. உலகத்தை காப்பாற்ற விஷத்தையே குடித்த கடவுள். அதனால்தான் சிவன் வெறும் கடவுள் இல்லை, தியாகத்தின் வடிவம்.